மாடியூல் ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். வாட் இஸ் ஃபிக்மா அண்ட் வாட் இஸ் இட் ஆஃபர்? ஃபிக்மான்றது ஒன்றும் இல்லை, அது வந்து ஒரு டிசைன் டூல். ஃபிக்மா வச்சு நீங்கள் டிசைன் பண்ணலாம், ப்ரோட்டோடைப்பிங் பண்ணலாம், டிசைன் சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணலாம். இந்த 3 விஷயத்தையும் நம்ம ப்ரீஃபாக லேட்டர் செக்ஷனில் பார்ப்போம். நான் சர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் ஃபிக்மாவோட ஃபியூச்சர்ஸும் அதோட விஷுவல்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த பேஜில் எப்படி டிசைனை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, எப்படி ஃபாஸ்ட்டாக ஐடியேட் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷுவல்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அதோட விஷுவல்ஸ்லாம் சைடில் வந்து ஷோ ஆகும். அப்படியே மேலே வந்தீங்கன்னா கெட் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கண்டினியூ வித் கூகுள் இல்லை இமெயில் ஐடி பாஸ்வேர்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அப்படியே கிரியேட் அக்கௌண்ட்ன்ற பட்டன் கீழே வந்து யூஸ் சிங்கிள் சைனான ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு கம்பெனி சைட்லேருந்து நீங்கள் யூஎக்ஸ் டிசைன் கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சிங்கிள் யூசேஜ்க்காக நான் வந்து கண்டினியூ வித் கூகுள்ன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணனால நான் வந்து சைன்இன் பண்ணிக்கிறேன். நீங்கள் எய்தர் கூகுள் அக்கௌண்ட் இல்லைனா இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகே, டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் திங் இதில் வந்து எனக்கு ஒரு டீம் ஓப்பன் பண்ண சொல்லும். ஸோ டீமில் தான் ஃபிக்மாவோட எல்லா ப்ராஜெக்ட்டும் ஸ்டோர் பண்ணுவீங்க. ஸோ ஓவரால் எல்லா ஃபிக்மா ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு செப்பரேட் ஃபிக்மா ஃபைல்ஸ் வந்து இருக்கும். டீம் மெம்பர்ஸை கொலாபரேட் பண்ண சொல்லி எனக்கு ஒரு டீம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நான் இப்போதைக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக டூ இட் லேட்டர்ன்ற ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எனக்கு சூஸ் அ பிளான் ஃபார் யுவர் டீம் சொல்லிட்டு எனக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். ஸ்டார்டர், ப்ரொஃபஷனல்னு சொல்லிட்டு நான் பேசிக்காக போகிறதுனால ஸ்டார்டர்ன்ற பிளானை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே இருக்கிற ஸ்டார்ட் ஃபார் ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மறுபடியும் எனக்கு 2 ஆப்ஷன் காமிக்கும். டிசைன் வித் ஃபிக்மா, அப்புறம் ஒயிட் போர்ட் இன் ஃபிக்ஜாம். ஸோ 2 ஆப்ஷன் காமிக்கும். நான் இதுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஒன்ஸ் அதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா மறுபடியும் பிளாக் கேன்வாஸ்ன்ற ஒரு ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு டிசைன் பண்ணுறதுக்கான ப்ரொஃபைல் வந்து க்ரியேட் ஆயிரும். திரும்ப நான் ஃபிக்மாவோட டேஷ்போர்டுக்கு நேவிகேட் ஆகணும் அப்படின்னா நான் மெயின் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு பேக் டு ஃபைல்ஸ்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபிக்மாவோட டேஷ்போர்டுக்கு வந்து நேவிகேட் ஆயிரும். ஸோ இதில் தான் நம்ம ப்ராஜெக்ட்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ இந்த ப்ராஜெக்டை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2 ஃபைல்ஸ் வந்து இருக்கும். நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணாத ஒரு ஃபைலும் லைப்ரரி ஃபைலும் இருக்கும். ஸோ இதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஜாமோட டெம்ப்ளேட்ஸை பற்றியும் நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்படியே சைடு பாருக்கு மேலே டிராஃப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு டிராஃப்டோட பேசிக் டெம்ப்ளேட்ஸ் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஜாமோட பேசிக்ஸும் ஃபிக்மாவோட பேசிக்ஸும் லைக் ப்ரோட்டோடைப்பிங் இன் ஃபிக்மா அண்ட் ஃபயர் ஃப்ரேமிங் இன் ஃபிக்மாவோட டெம்ப்ளேட்ஸ் வந்து எனக்கு வந்து ஷோ ஆகும். ஓகே கைஸ், கங்க்ராட்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி கிரியேட்டிங் த ஃபிக்மா அக்கௌண்ட். இப்படி தான் நம்ம ஃபிக்மா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம ஃபிக்மாவுக்கும் ஃபிக்ஜாமுக்குள்ள டிஃப்ரென்ஸ்